பேசாம நீ சும்மா தானே இருக்க. உன்னை அடிச்சு குக்கர்ல வச்சு 2 விசில் விட்டுட்டா நீ டக்குன்னு வெந்துருவ. எப்பறம் அவனுக்கு இப்படி நான் தோணுது? ஏன்னா இப்பதான் பண்றாங்க. ஏற்கனவே ஒரு நீ பாத்தியே இல்லையா யூடியூப்ல? என்னது பொண்டாட்டியை வந்து வெட்டி துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல போட்டு சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த கறியை வேக சாப்பிட்டுருக்கான். காட்டு காட்டு என்ன பண்ற சமையல்? என்னாச்சு? என்ன பண்ணலாம்? டெய்லி என்ன பண்ணுறதுனே இப்போ வரையும் தலைவலியாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது நீயே சொல்லு. இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? போட்டி வேண்டாம். போட்டியா? இப்போ இந்த கிளைமேட்டுக்கு போட்டியெல்லாம் வேண்டாம். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. ரொம்ப நாள் ஆச்சு. வீடெல்லாம் ஸ்மெல் வருமே. என்ன பண்ணலாம் இப்போ? வேற நுர டப்பா. நுர டப்பாவா? அதான் நுர ஈரல். அது க்ளீன் பண்ண லேட் ஆகாதா? அதுவும் க்ளீன் பண்ண லேட் ஆகும். ஆமாம் செய்யலாம். மத்தி மீன் வேணும்ட்டா. சாலை மீன் சொல்றாங்கல்ல. மத்தி மீனா? யார் க்ளீன் பண்றது? வாங்கிட்டு வந்து போ. நீ தான் க்ளீன் பண்ணனும். நான் இதுக்கு நான் போய் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வர முடியும். பொண்ண க்ளீன் பண்றதுக்கு. ஓ இந்த ஆசை இருக்கு உனக்கு. வேற என்ன? என்னெல்லாம் க்ளீன்லாம் பண்ண முடியாது. சரி அப்படியே தின்னப்போ. நீ சாப்பிடுறியா சொல்லு. கேக்குற பாரு. இப்ப வேற ஏதாவது சொல்லு. இரு நானே காலையில இருந்து அத குழம்பிட்டு இருக்கேன். என்ன வித்தியாசம்? டைம் எல்லாம் காலி ஆயிடும். மணி இப்பவே 10 ஆயிடுச்சு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை செம்ம கூட்டமா இருக்கு எல்லா கடையிலயும். எப்ப பார்த்தாலும் சிக்கனு மட்டனு ஃபிஷ் எறா இதே தான் வாங்கிட்டு இருக்கோம். ஒன்னாலும் சொல்லு. பக்கத்து வீட்டுல பாரு ஒரு பூனை வளர்க்குறாங்க. ஒன்னாவது தூக்கிட்டு வந்துடும் போயிட்டு பூனை கறி செஞ்சிடலாம். என்னது சாப்பிடணும் தெரியாதா உனக்கு? நீ தான் சொன்ன பின்ன இப்ப பாரு மட்டனு சிக்கனு மீன் அதே சாப்பிட்டு இருக்கோம். போர் அடிக்குதுன்னா சரி இந்த முறை ஸ்பெஷலா பூனை கறி சாப்பிடுவோம்மா. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறோம். ஸ்பெஷலா ஆமா பூனை கறி. 2 பூனை குட்டி போட்டுருக்கு. நல்லா கொண்டாந்து போட்டு நல்லா தோலை உரிச்சிட்டு மஞ்சள் பொடி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் லவங்க மட்டும் போட்டு நல்லா பூனை சூப்பம் குடிச்சிட்டு அதுலயே அப்படியே பரட்டல் மாதிரி போட்டுரு. தொக்கு மாதிரி வச்சிரு. தக்காளி வெங்காயம் போட்டு ஸ்டாப் பண்ணா நீ மனுஷனா என்னடா நீ? கருமத்தை ஒரு ஜீவன் தான். பூனை குட்டி போட்டிருக்கான். அதை போயிட்டு சூப் வச்சு சாப்பிட. எங்க தாத்தால ஒரு காலத்துல புளி அடிச்சு அதுலயே வந்து அப்படியே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வரையா? புளி பிரியாணி சாப்பிட்டுருக்கியா நீ? புளி பிரியாணியா? ஆமா. வெளியே சொல்லிடாதடா. உள்ள தூக்கி வச்சிருவாங்க. உள்ள தூக்கி இல்ல. இந்த இப்ப சொல்லையா நான் சொல்றது வந்து 12ஆம் நூற்றாண்டுல எங்களுடைய முன்னோர்கள் இருந்த தாத்தா. அப்பெல்லாம் வந்து நாங்க புளி பிரியாணி சாப்பிட்டு வளர்ந்த பரம்பரை. உங்க தாத்தா உயிரோட இருக்காரா? அவர் 150 வயசுல செத்துட்டாரு. இப்ப கேட்க முடியாது தாத்தா கிட்ட. அதனால பீல் அவுட் இருக்கப்போ ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல உண்மையிலேதான் சொல்றேன். இங்க பாரு. சரி நம்பிட்டேன்டா. ஏய் சமைக்கிறதுக்கு எதனா வழியை சொல்லுடான்னா என் தாத்தா புளி அடிச்சாரு இதை அடிச்சாரு அதை அடிச்சாருன்ற. உங்களுக்கு சொன்னா புரியாது. கரடியோடைய தோலை உரிச்சிட்டு அந்த தோலை உப்பு கட்டம் போட்டு சாப்பிட்ட பரம்பரையா நாங்க. தோலை உரிச்சிருக்கணும். ஏன் தோலை சும்மா விட்டுட்டாங்க. வேட்டையாடுறதுல நாங்கெல்லாம் வந்து மன்னர் பரம்பரை. வேட்டையாடுறதுலாம் இப்ப தப்புடா. நீங்க அந்த காலத்துல பண்ண சொல்றது இப்பெல்லாம் சொல்றது ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடியே. அப்ப நீ என்ன சொன்ன? இப்ப ராஜ சோழ கால பரம்பரையா நீங்க? ஆமா. சோழர் பரம்பரையில வந்து கிடையாது. ஆக்சுவலி நாங்க பாண்டிய மன்னர் பரம்பரை. நாங்க இப்படியே பேசிட்டு திரி. வேற எதனா வழி? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எந்த விலங்கு இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. பூனை எலி அதெல்லாம் எனக்கு கணக்கே கிடையாது. நீதான் மனுஷனே கிடையாது. விட்ட மனுஷங்களும் அடிச்சு சாப்பிடுவ. பேசாம நீ சும்மா தானே இருக்க. உன்னை அடிச்சு குக்கர்ல வச்சு 2 விசில் விட்டுட்டா நீ டக்குன்னு வெந்துருவ. எப்பறம் அவனுக்கு இப்படி நான் தோணுது? ஏன்னா இப்பதான் பண்றாங்க. ஏற்கனவே ஒரு நீ பாத்தியே இல்லையா யூடியூப்ல? என்னது? பொண்டாட்டியை வந்து வெட்டி துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல போட்டு சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த கறியை வேக சாப்பிட்டுருக்கான். கருமத்தை மனுஷனா என்னடா அவன் மிருகண்டா. அது எப்படி எத்தனை தெரியாது. இப்ப நான் ஏதாவது மாமிசம் சாப்பிடணும். ஏன்னா இப்ப நான் மாமிசம் சாப்பிடறதுக்கு எனக்கு மனசு துடிக்குது. ரவி நான் கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஆயிடுவேன். ரவி பாரு ரவி இல்ல
ரவி எனக்கு மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ தான் வாங்கி கொடு, இல்லையே உன்னை கடிச்சிருவேன் இப்ப நான். சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. தயவு செஞ்சு ஓடுறு. சாப்பிடுற நேரத்துக்கு வந்துச்சு எனக்கு. இப்போ பாரு நேரம் கைகள் எடுக்குது பாரு. எனக்கு ஏன்னா அதை நினைவுபடுத்தினேன். அதுல இருந்து நான் வெளியே வர பண்ணி கொடு எனக்கு. ஒரு மாசம் ஆச்சு நான் வெளியே வர்றதுக்கு. அதுல இருந்து உடனே இப்ப நான் ஏதாவது ரத்தத்தையோ இல்ல கறியோ சாப்பிடணும் போல இருக்கு. மனசு அப்படி காட்டு காட்டு. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. சத்தியமா நீ எல்லாம் ஏதா கறி சாப்பிட போல இருக்கு எனக்கு. இப்போ போ நாய்க்கறி சாப்பிடு, போய் போ வெளிய போ. அதுக்கு தான் நான் நாய்க்கறி சாப்பிடுறேன். தெரு நாய் எல்லாம் சுத்திட்டு தான் கிடக்குது வெளியே. ஏதாச்சும் டேய் போறேன் எரும மாடே, ஏதாவது சமைக்க ஐடியா குடுறான்னா இன்னும் வெறி பிடிச்சிக்கிச்சாமே. வெறி பிடிச்சவனே சீ, உன்கிட்ட போய் ஐடியா கேட்டான் பாரு. பைத்தியக்காரா கைய பிடிச்சு கடிக்கு. இங்க பாரு பல்லு பட்டுருச்சு பாரு. என் பல்ல பூரா பாரு புளுவா இருக்கு பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தலையில இருந்து கால் வரைக்கும் விசை ஏறி உன் கண்ணு பூரா புளுவாயி போகும். உன் ஜோலியும் முடிஞ்சு போகும். ஓ எதனா கேட்டு செலவு வச்சிருவன்றதுக்காக இந்த ஐடியாவா? லூசு மாதிரி இது மாதிரி பண்ண கிட்ட வர மாட்டா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏதாவது நான் மாமிசம் சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா வந்து என்னால முடியாது. அடியே அருந்ததி, ரத்தத்தை குடிப்பேன். ரத்தத்தை குடிப்பியா? ஆமா. நீ பண்ணாலும் பண்ண மாட்டா. நீ உன்னால நம்பி எல்லாம் இங்க உட்கார முடியாது. டேய் வேணா, இன்னைக்கு நான் சிம்பிளா வெஜிடேரியனே செஞ்சிடறேன். சரியா? ஆமா என்னால முடியாது. அடிச்சிருவ ரவி. ரத்தத்தை குடிப்பேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. குடிக்கிறதுக்கு முன்னாடி நீ உசுரோட இருக்கியா பாத்துக்கோ. ஒழுக்க மரியாதையா போய் ஏதாவது நீ செஞ்சு கொடு. எனக்கு நான்வெஜ் சாப்பிடும் போல இருக்கு. மழை வேற பெஞ்சிருக்கு வெளியில. நீ என்னைக்குதான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற? எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் வெறும் போர் அடிக்குதுடா எனக்கு. வெறுப்பேத்துறாங்களாமே. ஓ ஒரு நாள் என்ன ரெஸ்ட் எடுக்க விடுறியா? அதுக்கு செலவு பண்ணியிருந்தேன். இப்ப அதுவும் கிடையாது. சரி பிடிச்சதை செஞ்சு கொடுனா அதுவும் ஓவரா பண்ற. உனக்கு பிடிச்சது எதுதான் இல்லன்னு சொல்லு. கேட்டா வந்து நாத்தடிக்குன்ற வேக வைக்கிற நேரத்துல க்ளீன் பண்ணுன்ற, மீனு கிட்ட க்ளீன் பண்ணுங்கிற. நான்வெஜ் தவிர வேற எதனா பண்ணுடா, ஏதோ வித்தியாசமா சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சாணி எடுத்துட்டு வந்து அதுல உருண்டை புடிச்சு போண்டா போட்டு சாப்பிடலாமா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சீ கருமத்தை. வேற என்ன சொல்லி இப்ப இருக்கிற சாணி எல்லாம் நான் கையில எடுக்கவா முடியுது? பைத்தியம். மனிதன் போடுற மாதிரியே போடுதியா மாடு? கருமத்தை. என்னதான் சாப்பிடுதுடா அந்த மாடு? நீ என்ன சாப்பிடுறியா அதான் அதுவும் சாப்பிடுது. நான் சாப்பாடு சாப்பிடுது. பள்ளியும் பூரானா சொல்ற சொல்லு. எனக்கு இப்ப வெறியாவது எனக்கு. ஒழுங்கு மரியாதை ஏஞ்சி ஓடுறு. இந்த விரல் எனக்கு வேணும். இந்த வாய தரேன். விரல் வேணுமா? வேணா உன் விரலே கடிச்சுக்கோ. அதை வச்சிருக்கல 10 விரல். சமைக்க ஐடியா கூடுறானா என் கையை கடிக்க வரியா நீ? உன்னுடைய காது ரொம்ப கடிசா இருக்கு. அத கடிச்சா ரொம்ப அது காது இல்ல, காது இல்ல சொன்னா கேளு. அது கம்பல்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட நான் எதுவுமே நான் கேட்க. மனுஷனா என்ன இவன்? ரவி இந்த மாதிரி பயன்படுத்துற வேலாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டேன். நான் தெரியாம நான் உங்ககிட்ட கேட்டேன் ஐடியா சொல்லுன்ட்டு. ஏதாவது மாமிசம் செய். நர மாமிசம் சாப்பிடணும் போல. நர மாமிசமா? ஆமா. மனுஷன் கறி கூட தின்னுவேன் நானு. அந்த வெறியில இருக்கேன். என்னடா ஆச்சு உனக்கு? நீ வீம்புக்கு தான் பண்றேன்னு தெரியுது எனக்கு. அதா என்ன போறாதா? போய் இத மட்டன் அது எலும்போட சேர்த்துவா. இரேடா யோசி. மாதிரி எலும்ப கடிச்சு எடுக்கற பாரு அப்படியே. எலும்ப கடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கையை கடிச்சிராதடா பைத்தியம். என்ன செய்யலாம்? நீ போய்ட்டு வா போ. கடைக்கு போய்ட்டு வா. போறேன் இரு. அதுக்கு தான் ஐடியா பண்ண பண்ணி. உன்னால அம்சனா அவ்வளவுதான் போல.